ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நசி vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே செய்கிற சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்குறதுனால நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே இதில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 100 மல்லி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மெல் வரணும், அது வரையும் இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்து நல்லா வந்து கலர் மாறுற வரையும் அதையும் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர வரையும் வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு வேணுன்னா அந்த சட்னி செய்வோம்ல குழிக்கரண்டி, அந்த அளவு போட்டுக்காங்க. அந்த ஒரு குழிக்கரண்டி அளவு வந்து கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா அதே ஸ்பூனில் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்து நல்லா வந்து கலர் மாறுற வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அதே அளவு, அதுவும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் வந்து அதே அளவில் வந்து அரிசி எடுத்துக்காங்க. எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். அதையும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சேர்க்குறனால இன்னும் வந்து டேஸ்ட்டு வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 50 கிராம் மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலான காரத்துக்கு வந்து இது 50 கிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு வர வரையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம மஞ்சள்தூள் அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்து அரைச்சா வீட்டில் செய்கிற சாம்பார் பொடி ரெடி. இது வந்து வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.